அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் வாழும்போது இஹ்லாஸுடைய தன்மையோட நம்ம வாழ வேண்டும். எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில யாராருக்கெல்லாம் எவ்வளவு செஞ்சாலும் இஹ்லாஸுடைய தன்மையோட நம்ம செய்ய வேண்டும். இன்றைக்கு அந்த இஹ்லாஸுடைய தன்மை நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அந்த இஹ்லாஸுடைய தன்மை நம்ம இடத்துல இருக்க வேண்டும் என்று சொன்னால் 3 விதமான அம்சங்கள் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். ஒன்று இஸ்திகாமத்து. இஸ்திகாமத்து என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நம்ம நிலையாக இருக்க வேண்டும், நிலைத்து இருக்க வேண்டும். தடுமாறாம, எந்த இதுலையும் தடுமாறாம ஒரு விஷயத்தை நிலையாக நிலைத்து இருக்க வேண்டும். இதுதான் இஸ்திகாமத்து. இரண்டாவது, பொறுமை நம்ம இடத்துல இருக்க வேண்டும். எவ்வளவுதான் நமக்கு கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான், இதை வைத்து நம்ம பொறுமையாக எல்லாத்துலையுமே ஹேண்டில் பண்ண வேண்டும். இன்னைக்கு நம்ம இடத்துல பொறுமை இல்லை, ஆனா பொறுமை நம்ம இடத்துல இருக்க வேண்டும். மூன்றாவது அதபு. யாரிடத்துல எப்படி பேசுவது, யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்வது என்று இப்போ உள்ள வாலிபர்களுக்கு யாருக்கும் தெரியவில்லை. ஒழுக்கமாக நாம் எப்படி வாழ வேண்டும், அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல்ல அதபலகு வலா இல்மலகு. யாரிடத்தில் ஒழுக்கம் இல்லை அவரிடத்தில் கல்வி இல்லை என்று சொல்வார்கள். மூன்றையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தருவானாக. நம்ம இடத்துல இஹ்லாஸோடைய தன்மை, மன தூய்மை நம்ம இடத்தில் வந்துவிட்டால் எல்லாத்திலையும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான். அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் இஹ்லாஸான முறை நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.